சென்னை எண்ணூரில் அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்ட மக்கள் அங்குள்ள கோரமண்டல் உர ஆலையை நிரந்தரமாக மூடக்கோரி 5வது நாளாக போராடி வருகின்றனர். விவரங்களோடு நிகராக செய்தியாளர் அசோக், இந்த போராட்டத்திற்கான நோக்கம் என்ன கோரிக்கை முன்வைக்கிறாங்க? அதாவது கடந்த 5 நாட்கள் இந்த கசிவுனால, இந்த அமோனியம் கசிவுனால ஒட்டுமொத்த ஒரு 6 கிராமம் கிட்ட 8 கிலோமீட்டர் கிட்ட இந்த பாதிப்பு இருந்தது. தற்போது வரை இந்த கோரமண்டல் இந்த அமோனியம் தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வேண்டும், இல்லை மற்ற நிவாரணம் எங்களுக்கு எதுவும் வேண்டாம். ஏன்னா இதனால என்னென்ன பின் விளைவுகள் என்று தற்போது இருக்கக்கூடிய தலைமுறைகள் அனைத்துமே நன்கு தெரிந்துள்ளனர். அதனால் இங்க இருக்கக்கூடிய இந்த மீனவ மக்கள் குறிப்பாக பெரிய குப்பம், சின்ன குப்பம், எர்ணாவூர் குப்பம், அதே போல இந்த 3 மீனவ மக்கள் தொடர்ந்து இந்த 5வது நாள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. நிவாரணம் ஏதாச்சும் வழங்க வேண்டும், எங்களுக்கு நிவாரணம் தேவை கிடையாது, எங்களுடைய அடுத்த தலைமுறையை நிம்மதியாக வாழ விட வேண்டும் என்பதற்காக நிரந்தரமாக இந்த தொழிற்சாலையை மூட வேண்டும் என்பதுதான் ஒரே கோரிக்கையை முன்வைத்து தற்போது வரை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இதுல இரவு நேரத்தில் பெண்கள் குறிப்பாக இருக்கக்கூடாது என்பதற்காக இரவு முடித்துக்கொண்டு காலை மீண்டும் காலை 8 மணியிலிருந்து போராட்டத்தில் தொடர்ந்து வருகிறது. தேவப்பிரியன், இப்ப கோரமண்டல் நிறுவனம் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அசோக்? கோரமண்டல் தற்போது அதற்கான ஆய்வு பணிகள் மேற்கொள்றாங்க. முறைப்படி மாசு கட்டுப்பாடு தகுந்த சான்றிதழ் பெற்ற பிறகு நாங்கள் திறக்கப்படும், இதனால எந்த பெரிய ஆபத்து எதுவும் கிடையாது என்று கோரமண்டல் தரப்பில் தெரிவிக்கிறாங்க. ஆனால் இங்கு பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்டத்தட்ட பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த கசிவினால மூச்சு திணறல், அதே போல சுவாச பிரச்சனை, மயக்கம், இது போன்ற தோல்வியாதி, இது போன்ற பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றன. தற்போது இருக்கக்கூடிய இந்த தலைமுறையை ஏற்கனவே இவங்களுடைய காலகட்டத்தில் அனைத்துமே பெரும்பாலும் முதியவர்கள் தோல் பிரச்சனையாவோ, மூச்சு திணறல் பிரச்சனையாவோ, இது போன்ற நோய்களை சந்தித்து வருகின்றனர். அடுத்த தலைமுறையை இது போன்ற இன்னல்களை சந்திக்க எங்களுக்கு வேண்டாம். எங்கள் ஏற்கனவே இந்த மாதம் மீனவர் வாழ்க்கை பெரிதும் பாதிப்படைந்துள்ளது. காரணம் இந்த கச்சா எண்ணெயினால, புயல் மற்றும் கச்சா எண்ணெய், அதனை தொடர்ந்து இந்த கசிவு இவர்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக அழிந்துவிட்டது என்றுதான் சொல்ல முடியும். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி அசோக்.